குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். இன்றைய முதல் வாசிப்பில் ஆண்டவர் கூறுகிறார், உங்கள் விருந்துகளும் இனிமையான பண்டிகைகளும் முடிவடைகின்றன. ஆகையால் தீய சிந்தனைகள், தீய வார்த்தைகள், தீய செயல்களை விட்டு விலகி நன்மையான பாதையில் நடக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை தரும் சந்தோஷம் நிலையற்றது. ஆகையால் நாம் நிலையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள விரும்பி நற்காரியங்களை செய்ய வேண்டும். இன்றைய இரண்டாம் வாசிப்பில் பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார், நம்பிக்கை, அன்பு, பொறுமை, சாந்தம் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு நம்பிக்கையோடு நல்வேலைக்காக போராடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய சுவிசேஷ வாசிப்பில் இயேசு செல்வந்தரும் ஏழை லாசருவும் பற்றிய உவமையை சொல்லுகிறார். நாம் யார், செல்வந்தரா அல்லது லாசருவா என்று சிந்திப்பது நன்று. இறைவன் நமக்கு செல்வத்தை அளித்திருந்தால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம்? சுய வாழ்விற்காகத்தானா அல்லது பிறருக்காகத்தானா? ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் தேவைப்படுகிறவர்களுக்கும் உதவுகிற போதுதான் இறைவன் மகிழ்கிறார். அப்படி செய்தால் நம் வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் திருப்தியும் உண்டாகும். மேலும் செய்யக்கூடிய நன்மையை செய்யாமல் தவிர்ப்பதும் பாவமே. பிறரின் தேவைகளை புறக்கணிப்பது தேவனுக்கு பிரியமல்ல. ஏழைகளுக்கு உதவுவது இறைவனுக்கே உதவுவது போலாகும். இறைவன் கருணை உள்ளவர். நாம் கருணையோடு நடக்கும் பொழுது அவர் நம்மளை பெரிதும் ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போலவே பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். துன்பப்படுகிறவர்களின் வேதனை கண்டு அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். கருணையின் தேவன் நமக்குள் வாழ்வதற்கு நாம் விரும்பி பாடுபட வேண்டும். நமக்கு தேவையான கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் அருளும்படி தேவபிதாவை நாம் பிரார்த்திப்போமாக. ஆமென். ஆமென்.